குலுக்கல் முறைக்கு பதிலாக H-1B விசா வழங்க புதிய முன்னுரிமை நடைமுறையை அமல்படுத்த அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது இந்தியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிகிறது. அமெரிக்காவில் வெளிநாட்டினர் தங்கி வேலை செய்வதற்காக H-1B விசா வழங்கப்படுகிறது. குறிப்பாக தொழில்நுட்ப நிறுவனங்கள் திறமையான வெளிநாட்டு ஊழியர்களை பணியமர்த்த இந்த விசா பயன்படுகிறது. இப்போது குலுக்கல் முறையில் இந்த விசா வழங்கப்படுகிறது. H-1B விசா பெறுபவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் ஆவார்கள். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்பை பறிப்பதாக கூறி H-1B விசா நடைமுறையில் கடும் கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார். குறிப்பாக விசா கட்டணத்தை $1,00,000 சமீபத்தில் உயர்த்தி அதிர்ச்சி கொடுத்தார். இந்நிலையில் அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த H-1B விசா குலுக்கல் முறைக்கு பதிலாக புதிய முன்னுரிமை நடைமுறையை கொண்டு வர உள்ளது. குறிப்பாக விண்ணப்பதாரர்களின் அதிக திறமை மற்றும் அதிகம் ஊதியம் பெறும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் புதிய வெயிட்டட் அப்ரோச் முறை நடைமுறைக்கு வரும். இது இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் தொடக்கநிலை பணியாளர்கள் அமெரிக்காவில் வேலை விசா பெறுவதை கடினமாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி இந்த புதிய நடைமுறையானது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 27 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இது 2027ஆம் நிதியாண்டுக்கான விசா பதவி காலத்தில் தொடங்கி ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் H-1B விசாக்களின் விநியோகத்தை முறைப்படுத்தும் என்கின்றனர். இது குறித்து அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ ட்ராகேசர் கூறும்போது, தற்போது நடைமுறையில் உள்ள H-1B பதவிகளுக்கான தன்னிச்சையான குலுக்கல் முறை அமெரிக்க முதலாளிகளால் தவறாக பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்கர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை விட குறைவான ஊதியத்தில் வெளிநாட்டு பணியாளர்களை இறக்குமதி செய்வதையே முதன்மையான நோக்கமாக கொண்டு இந்த முறையை துஷ்பிரயோகம் செய்தனர். இதனால் இந்த நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது என்றார். அமெரிக்காவின் H-1B விசாவை இந்தியர்களே அதிகம் பயன்படுத்தி வரும் நிலையில் அதிபர் ட்ரம்பின் இந்த கடுமையான நடவடிக்கைகள் காரணமாக இந்தியா அமெரிக்காவின் உறவில் பிளவு ஏற்படும் என சொல்லப்படுகிறது.